இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 36வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 43 வரை. ஏதோமியரின் வரலாறு. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். வசனம் 8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கோபு தேவனுடைய பிரபு என்னும் பொருளுடைய இஸ்ரவேல் என பெயர் மாற்றம் பெற்றான். ஆனால் இதற்கு முரண்பட்ட வகையில் ஏசாவின் பெயர் ஏதோம் என்றாயிற்று. அவனுடைய சந்ததியார் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டனர். ஏதோம் என்றால் சிவப்பு. ஒரு கோப்பை சிவப்பான கூழுக்காக தலைமகனுக்குரிய சிறப்புரிமையை விற்று போட்டதன் நினைவாக ஏசா இவ்வாறு அழைக்கப்படலானான். தந்தையின் செயலால் ஏற்படும் விளைவுகளை பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சுமப்பது ஒரு வேதனையான காரியமே. ஏசா தன்னுடைய அனைத்து உடைமைகளோடும் கால்நடைகளோடும் கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு சேயீர் மலையில் குடியேறியதன் வாயிலாக யாக்கோபு வாக்குத்தத்த பூமியாகிய கானானில் குடியிருப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தான். தேவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் ஏற்ப நடந்து கொண்டு இளையவனான யாக்கோபை விட்டு பிரிந்து போனான். ஏசாவும் யாக்கோபும் சமாதானமாக பிரிந்தார்கள். இன்றைக்கு இது எவ்வளவு அவசியமான ஒன்று. தனக்கான இடத்துக்காக போராடாமல் விட்டு கொடுப்பது அரிதான குணங்களில் ஒன்றாகி போனது துக்கமான காரியம். ஆனால் இவனுடைய சந்ததியினராகிய ஏதோமியரோ தந்தை வகுத்து கொடுத்த வழியை பின்பற்றாமல் யாக்கோபின் சந்ததியினராகிய இஸ்ரேலுக்கு எதிராக பகைமை உணர்வுக்கு நடந்து கொண்டார்கள். பென்யமீனின் பிறப்புடன் யாக்கோபின் குடும்பம் நிறைவுற்றது. ஆனால் ஏசாவின் குடும்பமோ செழித்து வளருகிறது. இவர்கள் ஏராளமான பிரபுக்கள் மற்றும் ராஜாக்களை கொண்டவர்களாக மாறினார்கள். யாக்கோபின் சந்ததியார் பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் தங்கள் பூமியை ஆளுகை செய்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஏதோமியர் தங்கள் பூமியை ஆண்டார்கள். நம்மில் பலர், குறிப்பாக இளைஞர், முதிர்ச்சியையும் பக்குவத்தையும் அடைவதற்கு முன்னரே தலைவர்களாக விரும்பி அதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். மக்களுக்கு தலைவர்களாக இருப்பதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சேவகம் செய்வது எவ்வளவு சிறந்தது என்பதை இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஏற்ற வேளைக்கு காத்திராமல் சுயமாக குறுக்கு வழியில் அதிகாரத்தையும் பதவியையும் நாடுவது வேதனையான ஒன்றாகும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் மார்க்கு 10:43 கூறினார். ஏசாவின் சந்ததியில் வந்த ஒருவன் வனாந்தரத்தில் கழுதை மேய்க்கையில் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான். இவர்கள் உலகிய ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைந்தார்கள். புதிய கண்டுபிடிப்புகளில் பெருமை கொண்டார்கள். ஆயினும் இவை ஆவிக்குரிய தாக்கத்தை தணிக்க இயலாத வெந்நீர் ஊற்றுகள் போன்றவையே. யாக்கோபின் பிள்ளைகளோ தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைந்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் உம்முடையவர்கள் என்ற நற்சாட்சி உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். ஆமேன்.